நேற்று என் ஃப்ரெண்டோட ஒரு கேஸ் டிஸ்கஷன். ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த மேல் பார்ட்னர் சீக்ரெட்டாக அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறது, ரேண்டமாக ஆன்லைனில் பார்ஷியல் நியூட் பிக்சர்ஸ் எல்லாம் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, தன்னோட இன்டிமேட் ஆக விரும்புகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அது போல் விமனோட ஃப்ளர்ட் பண்ணுறது, அவங்கள என்கரேஜ் பண்ணுறது, இதெல்லாம் அக்செப்டபிளா இல்லையா? ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபென்ஸ் ஆர்குமெண்ட் என்னென்னா, மென் பீயிங் மென் அப்படி சொல்லி ஜென்ரலைஸோ ஜஸ்டிஃபையோ பண்ணிட முடியாதுல்ல. சரி, ஜெண்டர் பயஸ் வேண்டாம். போத் மென் அண்ட் விமன் யார் இப்படி பண்ணாலும், அதுக்கு என்னதான் ரீசன்ஸ் இருந்தாலும், இங்கே ஆக்சுவல் கொஷின் இது சரியா தப்பா அப்படிங்கிறது இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற அந்த ரெண்டு பேரோட மாரல்ஸ் அண்ட் வேல்யூஸோட அது அலைன் ஆகுதா அப்படிங்கிறது தான். இன்கேஸ் அவங்க செட் பண்ண அக்ரி பண்ணிக்கிட்டு அந்த பவுண்டரிஸ் கொஞ்சம் வயலேட் ஆச்சுன்னா கூட அந்த ரிலேஷன்ஷிப் கோஸ் ஃபார் அ டாஸ் இல்லை. அதுக்கு பேர் தான் மைக்ரோ சீட்டிங். என்ன மாதிரியான பிஹேவியர்ஸ் எல்லாம் மைக்ரோ சீட்டிங், அதோட இம்பேக்ட்ஸ் என்ன, எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?